தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மீதான விவாதம் தொடக்கம். மறைந்த கே. பாக்யராஜ், எஸ். ஜானகி, எழுத்தாளர் புவியரசு உள்ளிட்டோருக்கு மௌன அஞ்சலி. பிரபல திரைப்பட இயக்குனர் திரு கே. பாக்யராஜ் அவர்கள் மறைவு குறித்து ஏழை எளிய மக்களின் உணர்வுகளையும் வாழ்வியலையும் தனது படைப்புகளின் வாயிலாக உலகறிய செய்த மாபெரும் கலைஞர். தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகளின் 33 உயரிய விருதுகளையும் பெற்று தமிழ் இசை உலகிற்கு மட்டுமின்றி இந்திய இசை உலகிற்கும் அளப்பரிய பெருமை சேர்த்தவர். மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட மறுப்பது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது கேள்வி. நான் கேட்பதெல்லாம் ஒன்று தான். நாங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவிரியில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்குறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு டெல்லி சென்று முறையிட வேண்டும். கடந்த ஒரு மாதத்தில் கர்நாடக அரசு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி உதயநிதி வலியுறுத்தல். காவிரி விவகாரத்தில் அரசியல் செய்யும் எண்ணமும் இல்லை, அவசியமும் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் தொடர் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் விஜய் பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை அரசு ஒருபோதும் விட்டு தராது என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். 1969ஆம் ஆண்டு நடந்த விவாதத்தை சுட்டிக்காட்டி சீப் பாலிடிக்ஸ் செய்ய விருப்பமில்லை என முதல்வர் கருத்து. விவசாயிகள் நிவாரணம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி இடையே காரசார விவாதம். செய்தித்தாள் படிப்பது குறித்து சுவாரஸ்ய பேச்சு. குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்துருக்கீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். மேகதாது விவகாரம் குறித்து அண்டை மாநிலத்துடன் பேசி பார்த்தால் என்னவென்றுதான் நினைத்ததாக பேரவையில் முதல்வர் விஜய் தகவல். ஏதாவது அவமானம் நேர்ந்தால் தமிழக மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக இருந்தேன் எனவும் விளக்கம். ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். நாம் போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு சென்று அவமதிப்பை சந்திப்பது ஏற்கத்தக்கதல்ல. பேரவையில் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ செல்லசாமி கருத்து. குறிப்பிடும் போது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால்
நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். அந்த முறையிலே அதுபோன்று நாம் என்பது அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்திற்கு மிக அருகே மேகதாது அணை கட்டி தமிழகத்திற்கு ஒரு சொட்டு நீர் கூட கிடைக்கக்கூடாது என்பதே கர்நாடக அரசின் நோக்கம். காவிரி விவகாரத்தில் சமரச பேச்சுக்கே இடமில்லை என பாமக உறுப்பினர் சௌமியா திட்டவட்டம். Karnataka Arasu proposed site for construction of Meketatu Dam is just 4 kilometers away from our state Tamil Nadu. 4 kilometer கிருஷ்ணகிரி தர்மபுரி பார்டர்லயே 4 கிலோமீட்டர் கட்டுறாங்க. எதுக்கு கட்ட போறாங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடிய அத்தனை தண்ணியும் எல்லா டேம்லயும் சேர்த்து வச்சுட்டு மேகேதாட்டுல 70 TMC தண்ணியை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் டேம் கட்டுறாங்க. கர்நாடக அரசு காவிரி விவகாரம் தொடர்பாக இன்று மாலை அனைத்து டெல்டா விவசாயிகளுடன் தமிழக அரசு ஆலோசனை. நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்துடன் பயிர்க்கடன் தள்ளுபடி, காவிரி நீர் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சு. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசின் உரிமைகளில் எந்த சமரசமும் இல்லை. சட்ட ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் உறுதி. கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது போல தமிழகத்திலும் உடனடியாக கூட்ட வேண்டும். காவிரி என்பது உணர்வு பூர்வமான பிரச்சினை என்பதால் விவசாயிகளையும் அழைத்து கருத்துக்களை கேட்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இன்றைக்கு கர்நாடகத்தில் எப்படி முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர் கூட்டம் கூட்டப்பட்டதோ அதே போல தமிழகத்திலும் அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சட்டவர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு அதற்கு ஒரு அரசு ஒரு தீர்வு காண வேண்டும். இதுதான். செப்டம்பர் மாத இறுதி வரை பார்த்துவிட்டுதான் வறட்சி நிவாரணம் குறித்து அரசு பரிசீலிக்கும். சட்டப்பேரவையில் அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தமிழக அரசுக்கு என்ன பயம் என உதயநிதி கேள்வி. 3 ஆண்டுகளாக முதலமைச்சர் விஜய் யாரையும் பார்த்து பயந்ததில்லை. நாளை கூடும் எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ளுமா என அமைச்சர் நிர்மல்குமார் பதில் கேள்வி. கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை இருங்க பேசிக்கிறேன். முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு கூட்டும் கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்பது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் முடிவெடுப்பார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பதில். மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரி வழக்கிலிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வு கோரி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு அரசின் பொருளாதார கொள்கை குழுவில் உள்ளாரா என திமுக எம்எல்ஏ ரகுபதி கேள்வி. பிரவீன் சக்கரவர்த்தி இந்த அவையின் உறுப்பினர் இல்லை என்பதால் அவரை பற்றி பேசுவது மரபு இல்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பதில். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்ற நிலையில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது.
பண நெருக்கடியால் அண்ணன் சீர்திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என திமுக உறுப்பினர் ரகுபதி பேச்சு. ஒவ்வொருவரின் தலைமேல் 1.28 லட்சம் கடன் வைத்து சென்றது திமுக அரசுதான் என நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பதில். தொகுதி மறுசீரமைப்பு குறித்த எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க தாவேக் அரசுக்கு திமுக நிபந்தனை. மேகதாது பிரச்சினைக்கு முதலில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தல். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் வரும் 24ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. அன்று மதியம் 3 மணிக்கு நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 9000 கனஅடியாக குறைப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக குறைகிறது. அருவிகளில் குளிக்கவும் படகு சவாரி செய்யவும் தடை நீடிக்கிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 18,875 கனஅடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 77.21 அடியாக உயர்வு. சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதன்முறையாக வரும் 15ஆம் தேதி தேசிய கொடி ஏற்றுகிறார் முதலமைச்சர் விஜய். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி. மெரினாவில் போக்குவரத்து மாற்றம். பட்டுக்கோட்டையில் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தின் முகப்பு தகரங்கள் பெயர்ந்து காற்றில் பறந்ததால் மக்கள் அதிர்ச்சி. தரம் இல்லாத கட்டுமான பணிகள் குறித்து ஒப்பந்ததாரரிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக நகராட்சி ஆணையர் தகவல். ஜூலை மாத வாகன விற்பனையில் பெட்ரோல் கார்களின் பங்கு திடீர் சரிவு. E20 எரிபொருள் மீது அதிகரித்து வரும் எதிர்ப்புகளால் வாகன விற்பனை மந்தமானதாக இந்திய வாகன விற்பனையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தகவல். தலைநகர் டெல்லியில் 2ஆம் நாளாக தொடரும் கனமழை. வேலைக்கு செல்வோர், வியாபாரிகள் உள்ளிட்டோர் கடும் அவதி. குஜராத் மாநிலம் விர்பர்தா கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் அலை போன்று அசைவு ஏற்பட்டதால் பரபரப்பு. நீருக்கு அடியில் காற்றின் தன்மையில் மாற்றம் ஏற்பட்டதால் அலை ஏற்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் விளக்கம். Jangan